கோவை மாவட்டம் சூலூரில் பகல் நேரங்களில் பிச்சைக்காரர் வேடத்தில் சுற்றித் திரிந்து இரவில் ஹெல்மெட் அணிந்து கடைகளில் திருடி வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். 4 மாநில போலீசார் தேடிய திருடனை சிசிடிவி காட்சிகளை வைத்து கோவை போலீசார் பிடித்தது எப்படி? கோவை மாவட்டம் சூலூர் கலங்கல் சாலையில் பழமுதி நிலையம் ஒன்றை அப்பாஸ் என்பவர் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை கடைக்கு வந்து பார்த்தபோது கடையில் கல்லா பெட்டி உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டு இருந்தது. இது குறித்து சூலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு மர்ம நபர் ஹெல்மெட் அணிந்து கடையை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்று இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராமசாமி என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். ராமசாமி பகல் நேரங்களில் பிச்சைக்காரர் வேடம் அணிந்து கடைகளை நோட்டமிட்டு இரவில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் இதே பாணியில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு போலீசிடம் பலமுறை சிக்கி சிறைக்கும் சென்றுள்ளார். கோவை அருகே பச்சாப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த ராமசாமியை சூலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.